இலங்கைக்கு அடுத்து சர்வதேச நாணய நிதியம் வழங்க போற 1032 கோடி, அதாவது 344 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான அடுத்த கட்ட கடன் உதவி இந்த வருஷம் நடக்க போகுது. அதாவது இந்த வருஷத்தினுடைய இறுதி கட்டத்துக்குள்ள இந்த கடன் தொகையை சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்க போறாங்க. இது தொடர்பாக ஏப்ரல் மாதம் இதுக்கான அலுவலக ரீதியிலான ஒப்புதல் வழங்கப்பட்டாலும் கூட இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்படுது. காரணம்னு சொன்னா, நாம் அண்மையில பேசிய ஒரு விஷயம்தான் மின்சார கட்டணம் அல்லது மின்சாரத்தால வர்ற வருமானத்தை போதிய அந்த அதாவது அந்த செலவுகளுக்கு எல்லாம், அதாவது நட்டமில்லாம இயங்கக்கூடிய அளவுல மின்சார சபையை கொண்டு வரணும் அப்படின்ற நிபந்தனையை சர்வதேச நாணய நிதியம் வச்சிருக்காங்க. இது அரச நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். இது ஒரு முக்கியமான நிபந்தனையா இருக்கு. இந்த கடன் தொகையை தாரத்துக்கு முதல்ல இதை சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது கொஞ்சம் ஒரு சிக்கலை அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மக்களிட்ட கருத்து எடுக்கப்படுது. இந்த மின் கட்டணம் எவ்வளவு உயர்த்தப்பட்டா சரியா இருக்கும், உயர்த்தப்படுறது சரியான்ற மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது மக்கள் கருத்துக்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா ஏற்கனவே மின்சார சபை 18.3% அதிகரிப்பை இந்த ஜூன் மாதத்திலிருந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது சர்வதேச நாணய நிதியமும் ஒரு பக்கம் இறுக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே சேர்ந்து பெரிய ஒரு நெருக்கடியை இந்த விஷயத்துல கொடுக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அரசாங்கம் என்னதான் மின் கட்டண அதிகரிப்பு இல்லைன்னு சொன்னாலும் மின்சார கட்டண அதிகரிப்பு அப்படின்றது நிச்சயமா இருக்கு அப்படின்றதுக்கு இன்றைய நாள்ல சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஒரு விஷயத்தோட பாராளுமன்றத்துல சஜித் பிரேமதாஸ் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு விஷயத்தை இன்றைய நாள்ல பேசியிருக்காரு. දැන් කතානායකතුමා අපි අහන්න කැමති අවංකවම දැන් විදුලි බිල 18%කින් වැඩි කරන්නට යනවා. දැන් අපිට අහන්න ලැබෙනවා ජල බිලත් වැඩි කරන්නට යනවලු. ඒකට சாபேක්ෂව. அதாவது மின் கட்டண உயர்வு அதிகரிக்கிற அதே அளவு போல நீர் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி ஏதாவது இருக்கா, அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அதை அமைச்சர் தெளிவுபடுத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. අපි අනුමාන කරනවා විදුලි බිල 18%කින් වැඩි වෙනකොට ජලගාස්තුත් වැඩි වෙයිදෝ කියන ඒ සැකය මත අපි අහන්නේ ප්‍රශ්නය. அதுக்கு அமைச்சர் இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அல்லது எதிர்ப்பு கூறுற மாதிரியான ஒரு விஷயமும் இல்ல. මම බොහොම වගකීමෙන් කියන්න කැමති ජල බිල ජල ගාස්තු වැඩි කිරීම සම්බන්ධයෙන් බොන ජල ගාස්තු වැඩි කිරීම සම්බන්ධයෙන් පානීය ජලය වැඩි කිරීම සම්බන්ධයෙන් කිසිම සාකච්ඡාවක් අමාත්‍යංශ මට්ටමින් මේ වෙනකොට සිද්ධ වෙන්නේ නැහැ. මම විශ්වාස කරනවා අපිට එහෙම පානීය ජල ගාස්තු වැඩි කිරීමේ අවශ්‍යතාවයක් පැන නගින්නේ නැහැ කියලා. நீர் கட்டணம் எந்த வகையிலும் அதிகரிக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேர்தலுக்கு முதல்ல. அதோட உப்பு பிரச்சனை பேசி 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 இது அழுத்து போன விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள்ல அமைச்சர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வசந்த சமரசிங்க சொன்னாரு, ලුණු ඇවිල්ලා තියෙන්නේ ලුණු කොච්චර ඕනද කියලා කිව්වොත් එහෙම හෙට උදේ ඉඳන් අද ඊයේ ඉඳන් ලුණු බෙදන්න පටන් ගත්තා. உப்பு வந்துட்டு சந்தைக்கு நேற்றே இன்றைக்கும் வந்திருக்கு. இப்போ உப்பு தாராளமா சந்தையில கிடைக்குது. உப்பு சந்தையில கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில், அதாவது உப்பு இறக்குமதி செய்யப்படுகின்ற அளவுல தான் இந்த இறக்குமதியாளர்கள் எந்த அளவு லாபத்தை வச்சு செய்ய முடியும் அந்த அளவு தான் வைக்கணும். அதிக அளவான லாபம் எல்லாம் வச்சு செய்ய முடியாது. இதுல நாங்க மிக கவனமா இருக்கிறோம். 150 තොග පිටින් දීලා තියෙන නිසා කිසිදු මිල වැඩිවීමක් නැතුව ලුණු විකුණන්නත් ඕන. අපි ඒ ගැනත් බොහොම අවධානයෙන් ඉන්න කියන කාරණේත් මේ වෙලාවේ මතක් කරලා කියනවා. මොකද හිගය ලාභ වැඩියෙන් හොයන්න දාගන්න එපා. අපි දැන් කියලා තියෙනවා. නිසා ලුණු වෙන මිල දන්නවා, ලුණු විකුණන්න ඕන මිල දන්නවා. அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 400 கிராம் உப்பு 100 ரூபாய்க்கு சந்தையில வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் இன்றைய நாள்ல அவருடைய கருத்துக்கள்ல சொல்லியிருந்தாரு. පාරිභෝගික ජනතාවට ග්‍රෑම් 400 ලුණු පැකට් එකක් රුපියල් 100ට ගන්න පුළුවන්. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிரதேசங்கள்ல உப்பு தாராளமா கிடைக்குதா? என்ன விலைக்கு கிடைக்குது? இன்றைக்கு 2 கைது இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று அம்பிட்டிய தேரர், கொஞ்சம் சர்ச்சைக்குரிய தேரல், அதாவது அடாவடி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பல விஷயங்கள்ல கருத்துக்களை வெளியிடுவாரு, பல விஷயங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவாரு. அண்மையில இவர் அம்பாறையில ஒரு தகப்பனார் பிள்ளைகள் 2 பேரை ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அந்த பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகும்போது போலீசார் தகப்பனாரை பிள்ளைகளை வீதியோரத்திலே விட்டுட்டு அவரை கைது செய்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவான ஒரு விஷயத்த பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த இடத்துல அம்பிட்டிய தேரர் போலீஸ் நிலையத்துக்கு போய் எப்படி
நீங்க பிள்ளைகளை ரோட்ல விட்டுட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி வருவீங்க, என்ன காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாரு. அந்த அடிப்படையிலான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி இருந்தது. அப்ப போலீசார் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அவர் மது போதையில் இருந்தாரு, அதனாலதான் அவர் அழைத்து வந்தோம். அப்ப பிள்ளைகளையே நடுத்தருவில் விட்டீங்க, பிள்ளைகளை யார்ட்டையாவது ஒப்படைச்சிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி அவருடைய கேள்வி அதுல இருந்தது. அந்த அடிப்படையில பல வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில போலீசார் சொன்னாங்க, இல்ல அப்படிலாம் இல்ல, அவங்கள சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தா நாங்க கூட்டி வந்தோம் அப்படின்னு மாதிரி. ஆனா தேரர் சொன்னது இல்ல, அவங்கள ரோட்ல விட்டுட்டு தான் நம்ம தகப்பரை கூட்டி வந்தாங்க அப்படின்னு தான் அவருடைய வாதம் இருந்தது. அந்த வீடியோ காட்சிகள் அப்படித்தான் இருந்தது. இந்த நாள்ல அந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் சொன்னா, இது நான் சாதாரணமா எந்த ஒரு பிள்ளைகளா இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பேன், போலீசார் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு, அந்த அடிப்படையில் எனக்கு நீதிமன்றம் பிணையும் வழங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து இருந்தது. இந்த கைது இன்றைய நாள் இடம்பெற்றிருந்தது. அதே போல முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தாரு. இவர் ஏன் கைது செய்யப்பட்டாருன்னு சொன்னா, இந்த ஹவ்லாக் சிட்டி தொடர்மாடியில இருந்த துப்பாக்கி, இந்த துப்பாக்கி தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்றிருந்தது. அதுல இந்த துப்பாக்கி இவருக்கு சொந்தமானது, இவர் தான் அங்க கொடுத்து வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி தான் விசாரணைகள்ல தகவல் பெறப்பட்ட நிலையில இவர் 2 நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. இது AK-47 துப்பாக்கி தங்கமுலாம் பூசப்பட்டது அப்படின்ற புகைப்படங்கள்லாம் வெளியாக இருந்தது. பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பரவலாக இன்றைய நாள்ல பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. இன்றைய நாள்ல நீதி அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு சட்டம் இன்றைய நாள்ல நடைமுறைக்கு வந்திருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்துல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்ப பொதுவா சாட்சி சொல்ற மிகப்பெரிய அளவான குற்றவாளிகள் இப்ப பாதுகாப்புக்கு மத்தியில கொண்டு வரப்படுவாங்க. அண்மையில உங்களுக்கு தெரியும், பாதுகாப்புக்கு மத்தியில கொண்டு வரப்பட்டாலும் நீதிமன்றத்துக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் பதிவாகிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக கட்டாயம் தேவைப்பட்டால் மாத்திரமே நீதிமன்றத்தில் சாட்சிக்கு அழைத்து வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி, அந்த அழைத்து வராத பட்சத்துல பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வராம வீடியோ மூலமான சாட்சி வழங்குற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இது சட்டம் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது நீதிபதிகளுக்கு இதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்துக்கு இதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க தீர்மானிச்சு இந்த சாட்சியை இந்த மாதிரியான முறை மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். බන්ධනාගාරයේ සම්පත් නාස්ති අවම වෙනවා, සියලුම රජයේ වියදම් අවම වෙනවා. ඒ වගේම අපි දන්නවා පහුගිය කාලයේදී මේ අවාසනාවන්ත සිදුවීම කොළඹ අලුත්කඩේ මහාධිකරණයේ සිදු වෙච්ච දේ. ඒ ඇවිල්ලා ඉතා නමගිය අපරාධකරුවෙක් අනාරක්ෂිතව හිටපු කෙනෙක් එදා උසාවි ගේන්න වුණා. දැන් ඉදිරියේදී එවන් රිස්ක් එකක් තියෙන කිසි කෙනෙක් ගරු කතානායකතුමනි අධිකරණයට ගේන්න ඕනේ නැහැ, ප්‍රතිපාදන තියෙනවා. වසර ගණනාවක් පරණ වෙච්ච පරක්කු වෙච්ච සංශෝධනයක්. ඒ කියන්නේ මොකද්ද? නවීන තාක්ෂණය අපේ අධිකරණ පද්ධති තුළට ගෙන ඒමේ අභියෝගය ජය ගන්නට තමයි ගරු කතානායකතුමනි මෙම සංශෝධන කෙටුම්පත අපරාධ නඩුදාන සංග්‍රහයට ඉදිරිපත් කරනු லபான்னி. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.